125 நாள் வேலை செய்யும் பெண்ணுக்கு 2,7 கோடி வரி செலுத்தும்படி நோட்டீஸ் குடுத்திருக்காங்க. திருப்பத்தூர் மாவட்டத்துல என்ன நடந்தது? 125 நாள் வேலை செய்யும் பெண்ணுக்கு ரூ. 2,79,19,420 வரி செலுத்தும்படி நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கு. இந்த சம்பவத்தை அடுத்து அந்த பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அப்படி என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த புதூர் படவேட்டம்மன் கோயில் தெருவைச் சேர்ந்த முருகேசன் மனைவி ருக்மணி அம்மா 125 நாள் வேலை திட்டத்தின் கீழ் ஏரி வேலைக்கு சென்று குடும்பம் நடத்தி வந்திருக்காங்க. இந்த அம்மாக்கு என்ன நடந்ததுன்னா, இந்த அம்மா 125 நாள் வேலை திட்டத்துல வந்த கூலி பணத்தை எடுக்க பேங்க்குக்கு போயிருக்காங்க. ஆரம் ட்ரேடர்ஸ் என்ற பேர்ல நிறுவனம் நடத்தியிருக்கீங்க. அதன் மூலமா ஜிஎஸ்டி செலுத்தணும். 2,7,79,19,420 வரி நீங்க செலுத்த வேண்டியிருக்கு. ஆம்பூர் வட்ட வணிகத்துறை உதவி ஆணையர் அலுவலகத்தில இருந்து கடிதம் வந்திருக்கு. அதன் பேர்ல உங்களுடைய வங்கி கணக்கு முடக்கம் செஞ்சிருக்கோம் நாங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இதனால அதிர்ச்சி அடைந்த ருக்மணி அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது போல நான் தொழில் நிறுவனம் எதுவும் நடத்தல. 125 நாள் வேலைக்கு இப்போதான் என் குடும்பத்தையே நான் ஓட்டிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் அவங்க அக்கவுண்ட்டுக்கு போய் காசு எடுக்கும்போது தன்னுடைய வங்கி கணக்கு முடக்கப்பட்டது தெரிஞ்சு மேலும் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அந்த கூலி பணத்தை கூட எடுக்க முடியாம திரும்பியிருக்காங்க. 125 நாள் வேலை செய்யும் பெண்ணுக்கு 2,7 கோடி ஜிஎஸ்டி செலுத்துமாறு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. இந்த ஒரு செய்தி சம்பந்தமா நெட்டிசன்கள் பல பேர் பல கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. உங்க கருத்துக்களையும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. நன்றி.